இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். நான் ஒரு முறை ஸ்டார்ஸ் ஸ்கூல் என்று சொல்கின்ற இந்த காது கேளாதோர் மற்றும் ஊனமுற்ற நிலையில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு பணி செய்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கோயம்புத்தூரில். அப்பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் தயாராக இருப்பார்கள், ரெடியாக அந்த ரூமில் இருப்பாங்க. நாங்கள் கேட்டு திறக்கும் பொழுது அவங்க எட்டி பார்த்து கொண்டே இருப்பார்கள், எப்போ பிரதர் வருவார் எப்போ வருவார் சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் ஆவலோடு காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஆவலும் அந்த ஆசையும், அவர்கள் அந்த கதவை திறந்த உடனே ஓடி வந்து அப்படியே அரவணைத்து கொள்வார்கள். அவர்கள் காது கேளாமல் இருப்பார்கள். ஒரு சிலர் சரியாக நடக்க முடியாது, ஒரு சிலர் அப்படியே அவர்கள் அந்த இடத்திலே இருந்தே கை தட்டுவார்கள். இப்படி பார்த்த உடனே ஓடி வந்து அந்த அரவணைப்போடு எப்பொழுது அந்த கதவு திறக்கப்படும் என்று அந்த சிறியவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். இந்த ஒரு நிகழ்வு என்பது அவர்கள் உடல் அளவில் அவர்கள் குறைபாடற்ற நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய இதயங்கள் திறக்கப்பட்டதாக அந்த இடத்தில் நான் உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது, அவர்களுக்கு குறைவாக இருப்பதை அவர்கள் மறந்துவிட்டு அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு நிலையாக இருப்பதை உணர்ந்து கொண்டு எப்பொழுது திறக்கப்படும் என்ற அந்த நிலையில் அவர்களுடைய இதயம்தான் முதலில் திறக்கப்பட்டதாக இருந்தது. அவர்கள் ஓடி வந்து அரவணைத்ததே ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இது ஒரு உண்மையான யதார்த்தமான ஒரு நிலையாக இருந்தாலும் இன்றைய வாசகங்களோடு நாம் இதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்றைய நடைமுறை வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் ஆண்டவர் இந்த வல்ல செயல்களை செய்கின்றார். இந்த காது கேளாதோர் மற்றும் பேச்சற்றோரை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், நாம் ஞான ஸ்நானத்தில் குழந்தைக்கு நாம் அதாவது செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் என்று அவருடைய காதுகளிலும் நாவிலும் நாம் சிலுவை அடையாளம் வரைந்து இந்த திருமுழுக்கின் வழியாக அந்த குழந்தை இன்னும் ஆரோக்கியமாக இன்னும் இறைவனுடைய வார்த்தையை கேட்கவும் நாவினால் அவரை உட்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இந்த திருமுழுக்கு என்ற திருமுழுக்கும் என்ற அருள் அடையாளத்தில் இந்த அரும் செயல்களை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் இந்த வல்ல செயல்களை செய்வது என்பது இயேசு தன்னுடைய விரல்களாலும் தன்னுடைய உமிழ்நீராலும் அவருடைய காதை தொட்டு பெருமூச்சு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவருக்கு நலம் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை தொடக்க நூலிலே கடவுளுடைய செயலை பார்க்க முடிகிறது. கடவுள் அந்த களிமண்ணிலிருந்து மனிதை உருவாக்கி தன்னுடைய உயிர் மூச்சை அவருக்கு ஊதி அவருக்கு உயிர் கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. இதே நிகழ்வுத்தான் இயேசுவும் இந்த காது கேளாதும் பேச்சற்றோருக்கும் வாழ்வு கொடுக்கிறார் என்றால் அவரை பற்றி தெரிந்து கொண்டார். இவர் கடவுளுடைய மகன், இவர் எனக்கு நலம் தருவார் என்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி வந்து அவரிடம் தன்னை முழுவதுமாக சரணகதியாக அவரை அர்ப்பணிக்கின்றார். இந்த பேச்சற்ற அவர் நலம் பெறுவதை உணர்ந்து கொண்டார். அவருடைய நாவு கட்டவிழ்வதை, அதாவது அவர் காதுகள் கேட்கப்படுவதும் அவர் பேச்சற்றவர் அவர்கள் பேசுவதையும் அவர் உணர்ந்து கொண்டு அவர் இன்னும் இயேசுவை பற்றி ஆழமாக அறிவிக்க முற்படுகின்றார். ஏனென்றால் மார்க்கு நற்செய்தியாளர் அவருடைய நற்செய்தி எழுதுகின்ற பொழுது இவ்வாறாக அவர் எழுதுவார், இயேசு இரகசியமானவர், இயேசுவை பற்றிய மறைப்பொருள் வெளிப்படக்கூடாது என்ற நிலையில் அவர் இவ்வாறாக எழுதுகின்றார். இயேசு இரகசியமாக சீக்ரெட் என்று சொல்கின்ற நிலையில் அவருடைய வெளிப்பாடு வல்ல செயல்கள் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிகின்ற நேரத்தில் அவர் புரிந்து கொள்கின்ற நேரத்தில் மக்கள் அப்பொழுது புரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் வல்ல செயல்கள் செய்யும் பொழுது இதை யாரிடம் சொல்லாதீர்கள், யாரிடம் நீங்கள் செய்யாதீர்கள், இப்படி அவரிடம் சொல்லி ஆனால் அவர்களுடைய வியப்பு தன்னையே அறியாமல் தங்களுடைய இதயத்தை வெளியே திறந்து இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நிலையிலே இயேசு எப்படி இவர்களை குணப்படுத்தினாரோ
நம்மையும் குணப்படுத்துவார். ஏனென்றால் ஒரு சிலர்கள் காது இருந்தும் கேட்காத நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் வாய் பேச்சு இருந்தும் எந்த வார்த்தையை பேசுகின்றார்கள் என்ற நிலையில் இன்றைய கால சூழலில் நாம் சிந்திக்க வேண்டும். உதாரணத்துக்கு, நாம் காதுகள் இருக்கின்றதென்றால் நாம் இறை வார்த்தையை ஆழமாக கேட்டு அதை நம் வாழ்விலே சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது இறைவன் என்னை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை என்னில் ஊன்ற வேண்டும். அதேபோல் இந்த நாவினால் நான் பேசுகின்றேனே, இந்த நாவினால் பேசுகின்ற பொழுது எந்த வார்த்தையை நான் பேசுகின்றேன்? பிறரை காயப்படுத்துகின்றதா அல்லது என்னையும் காயப்படுத்துகிறதா? இந்த நாவினால் ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலிலே நற்கரணை உட்கொள்கின்றேனே, இறைவார்த்தையின் செவில் கேட்கின்றேன், நாவினால் நற்கரணை உட்கொள்கின்றனே, இந்த நாவில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒவ்வொருவருக்கும் குணப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் மிக்க இறைவார்த்தையாக நான் இறைவார்த்தையை கேட்கின்றேன், அந்த நற்கரணை உட்கொள்கின்றேன் என்றால் என்னில் ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி இந்த மாற்றத்தை தருவதுதான் உங்கள் இதயங்கள் திறக்கப்படும். உங்களுடைய இதயங்கள் திறக்கின்ற பொழுது இறைமகன் இயேசு உங்கள் இதயத்தில் குடிக்கொள்வார் என்பதை தொடர்ந்து நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவரை நம் இதயத்தில் குடிக்கொள்ள செய்வோம் என்பதை இந்த தெய்வீக திருப்பலியில் அர்ப்பணித்து மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.